குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் வந்தால் நம்ம மனசு உடஞ்சி போகுது. ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வரமாட்டுது. அப்போ இதெல்லாம் என்னத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த மார்க்கெட்டில்? அப்போ இந்த மார்க்கெட்டை பற்றிய பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம மைண்ட் செட்டு பற்றிய பிரச்சனையும் கூட தான் இந்த ட்ரேடிங் அப்படின்றது. நான் ஆரம்பத்தில் இதே மாதிரி மிஸ்டேக்ஸை பல வாட்டி செஞ்சுருக்கேன். லாஸ் வந்த உடனே போய் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்பேன். இந்த ஒரு ட்ரேட் ரெக்கவரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ட்ரேடும் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்ரேஷன் வந்துடும். ஒரு விதமான எமோஷன் கலந்த ஃபஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் ட்ரேட் பண்ணுவேன், மறுபடியும் லாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் வரும், எனக்குள்ளே ஒரு மாதிரி டவுட் வரும். அந்த டவுட்டு நமக்கு ப்ராஃபிட் தருமா தராதா, நம்ம இதில் ஜேர்னி பண்ணால் நம்மளால் சர்வே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி செல்ஃப் டவுட்டெல்லாம் வரும். ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வந்துதா அப்படின்னு கேட்டால் வரும், சின்னதாக ப்ராஃபிட் வரும். அந்த சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே நம்ம அங்கே போய் எக்ஸிட் பண்ணுறோம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போவே க்ளோஸ் பண்ணலன்னா இந்த ப்ராஃபிட்டும் நமக்கு லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் இது இருக்கக்கூடிய இயல்பான நிலை தான். ஏன்னா நம்ம வாங்கியிருக்க லாஸஸ் அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்ப்போமா, நம்ம 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் லாஸ் பண்ணுவோம், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 3000 4000 ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்காவது நினச்சிருப்போமா? நம்ம என்ன நினச்சிருப்போம், எல்லா நாளும் ப்ராஃபிட் வரும், என்றைக்கோ ஒரு நாள் லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சி ஒவ்வொருத்தரும் ட்ரேடிங் உள்ள வரும். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, எப்போவுமே லாஸில் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நினச்சி நம்மளையே நம்ம சாந்தம் பண்ணிக்கிறோம். சரி, இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம்ல, நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதாவது லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்படுவோம். ப்ராஃபிட் வந்தால் அதை ஹோல்டு பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரவே வராது. இதுதான் சுற்றி ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி இதுதான். லாஸ் வந்தால் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு இன்னும் கூட வரல. ப்ராஃபிட் வந்தால் சரி ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி மனநிலைமையில் நீங்கள் மாறாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் டோட்டலாக நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது டோட்டலாக ரீட்டைல் ட்ரேடர்ஸை அவங்கள பற்றியான ட்ரேடிங் மெத்தடாலஜி, அந்த ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு கிளாரிட்டி கிடையாது. இது நம்ம மைண்ட் செட் சம்மந்தமான ரியல் சைக்காலஜியான பிரச்சனை. நம்ம ட்ரேடிங்கில் பல பேரும் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தராங்க, வெளியெல்லாம் சொல்லித்தராங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சார்ட்டை பற்றி சொல்லித்தருவாங்க, இண்டிகேட்டரை பற்றியெல்லாம் சொல்லித்தருவாங்க. ஆனால் ஒரு எமர்ஜென்சி, உங்கள்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ட்ரேடிங்கை பற்றியோ இல்லை ஒரு சைக்காலஜி பற்றியோ நீங்கள் கிளாஸஸில் இருக்கும்போது சொல்லித்தருவீங்க. அவங்களுக்கு ரியல் டைமில் இன்ட்ராடே டைம்லேயோ இல்லை ஒரு ஃப்ரீ டைம்லேயோ அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. எத்தனை மென்டார்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தானே, நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முன் வந்து சொல்லித்தருவாங்க? யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ பே பண்ணிட்டேன்னா அதோட அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்ன, அவங்க எப்படி தோற்றாங்க, அவங்க எப்படி சார்ட்டை அனலைஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். இது பல மென்டார்ஸ்கிட்டேருந்து எனக்கு வந்திருக்க, பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்க ஃபீட்பேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு ஹெல்ப்பு, ஒரு சைக்காலஜி, எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது, நான் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மென்டார்ஸ் கிட்ட கேட்டால் ஒருத்தர் கூட ஃபோனே அதுக்கு ப்ராப்பராக பதிலே சொல்ல மாட்டாங்க. இது அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கான தேவை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, அதோட உங்கள் சங்காத்தையும் முடிஞ்சு போச்சு. அவங்கக்கிட்ட புதுசாக நீங்கள் வேறு யாராவது ட்ரேட் போனீங்கன்னா அப்போ தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டுன்னா கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்சஸ் அங்கே மிக 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 குறைவு தான்.
ஒரு ட்ரேடருக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. உங்களோட எமோஷன் அண்டு ரியாக்ஷன் தான். இதை நான் பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் செய்யும். ஒரு ட்ரேடராக இருந்தால் உன்னுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும், உன் டிசிப்ளினை டெஸ்ட் பண்ணும். நீ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணனா மார்க்கெட் உன்னை சிவியராக பனிஷ் பண்ணும். இந்த சிவியராக பனிஷ் பண்ணுறது தான் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். அதுதான் எல்லோரும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். இங்கே ட்ரேடிங் அப்படின்றது ஒரு சேல்ரி பேஸ் பண்ணிய ஜாப் கிடையாது. பாதி பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்றது மாதம் மாதம் வேலையில் போய் கிடைக்கக்கூடிய சம்பளம் மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது டோட்டலாக அன்சர்டனிட்டி பிஸ்னஸ். எப்போ எது நடக்குன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆகுதுன்னா மார்க்கெட் சடார்னு கீழே விழும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் சடார்னாக கீழே விழுதுன்னா மார்க்கெட் திடீர்னு ஸ்பைக் மேலே பிச்சுக்கிட்டு போகும். இதில் எப்படி நிலையான வருமானம் வரும்னு நீங்கள் நம்பி இருக்கிற வேலையெல்லாம் தொலைச்சிட்டு ட்ரேடிங் தான் நான் என்னுடைய முழு நேரம் அப்படின்ற மாதிரி வரீங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் புதுசாக வரவங்க எல்லாத்தையுமே வேலையெல்லாம் விட்டுட்டு வர மாதிரிலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சில பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி? அப்போது ட்ரேடிங் அப்படின்றது ஒரு மந்த்லி சேல்ரி ஜாப் மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது மாதிரி அது கிடையாது. இட் இஸ் அ பியூர்லி அன்சர்டனிட்டி பிஸ்னஸ். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்கவே முடியாது. ஒரு 2000 லாஸ் வரும்போது அந்த 2000 லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க மனசு வராத நீங்கள் எப்படி ட்ரேடிங்கில் பல வருஷம் சர்வே பண்ண முடியும்னு திங்க் பண்ணுறீங்க? அப்போ முடியாது. ஒரு 1000 லாஸ் வருது, ஆஃப்டர் ஆல் 1000 அப்படின்னும் போது அந்த 1000 அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டு உங்கள்கிட்ட வரலன்னா அது 10,000 போகும்போது மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அப்போ 1000 ட்ரேடிங்கில் உங்களுக்கு லாஸ் வரும்போது அது சின்ன விஷயமாக தெரியுது. 10,000 போது பெரிய விஷயமாக தெரியுது. அந்த 10,000 அப்படின்ற பெரிய விஷயம் 1000 வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த ட்ரேடில் 1000 லாஸ் ஆச்சா அடுத்த ட்ரேட் எடுப்போம். அந்த மாதிரி மைண்டை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நம்ம அடமெண்ட்டாக லாஸு இல்லை, சரி 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தானே லாஸ் வந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் சடார்னு ஏறலையா 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெய்லியும் மார்க்கெட்டில் தோற்றுக்கிட்டு தான் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறதுக்காக 19 நாள் நீங்கள் இதே மாதிரி அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக ரிச்சாக இருந்தாலும் மார்க்கெட் உங்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் உருவிடும். இது உண்மை. அப்போது அந்த அன்சர்டனிட்டி பிஸ்னஸில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும். எல்லா ட்ரேடுமே வின்னிங் ட்ரேட் அப்படின்றது மார்க்கெட்டில் நடக்கவே நடக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் இல்லை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவரும் லாஸஸ் தான் பண்ணுவார். இதுதான் மார்க்கெட். ஓகேங்களா? அவங்க மொத்தமாக ப்ராஃபிட் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க எடுக்கக்கூடிய லாட்ஸு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல்லாம் பெருசு. 10 நாள் லாஸ் பண்ணாலும் ஒரு நாளில் அந்த ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்களோட கேபிட்டல்லாம் பெருசு. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்மலாம் ஒரு மிடில் கிளாஸ். நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட அதிகபட்சமாக ஒரு 2 லட்சம், 1 லட்சம், 50,000 இந்த ரேஞ்சில் நம்ம திங்க் பண்ணும்போது அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி நம்மளால் வின் பண்ண முடியும்? அப்போ அந்த 50,000த்தில் ஒரு 2% போது அதுக்கான ட்ரேடிங், அதுக்கான லாஸஸ் மட்டும்தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். 50,000 வச்சு 30,000 வரைக்கும் லாஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு ரியல் ட்ரேடர்ஸ்க்கான அழகே கிடையாது. இங்கே எவ்ரிடே ட்ரேடிங் அப்படின்றது, எவ்ரிடே ட்ரேடிங்கில் வின்னிங் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க ஸ்மால் லாஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ரியல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட லைஃபே வந்து ட்ரேடிங் தான். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னா அவங்க வரக்கூடிய அந்த ஸ்மால் லாஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம சின்ன ப்ராஃபிட் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க சின்ன லாஸ் வந்தால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் சின்னதாக எடுத்துக்கிறீங்க, அவங்க லாஸ் வரும்போது அவங்க சின்னதாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை, இந்த மென்டாலிட்டியை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சின்ன லாஸ் வரும்போதே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி,
இது இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, நமக்கு மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், இந்த லாஸை புக் பண்ணிக்கணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா பெரிய லெவல் லாஸஸ் வராது, அந்த டெப்ரெஷன் வராது, ஐயோ எதையோ இழந்த மாதிரி ஒரு பரிதவிக்கிற அந்த எண்ணம் வராது. எல்லோரும் காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் சொல்லித்தராங்க, என்னால் கற்றுக்க முடியல, கற்றுக்கினாலும் அது மாதிரி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, எனக்கு ஒரு ஃப்ரீடம், இந்த ட்ரேடிங்கை பற்றி ஒரு சைக்காலஜி ஃப்ரீடமாக பேசுறதுக்கு ஒரு நண்பன் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பல பேருக்கு தோணும். உண்மை. எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை எத்தனை இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் கற்றுறீங்க, எந்த மெண்டர்ஸ் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க? எதுவுமே நடக்காது. அப்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். சின்ன லாஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணிங்க, பெரிய லாஸ் அப்படின்ற அந்த எண்ணமே கொண்டு போகாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இப்போ எடுக்கிறீங்க, மண்டே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 1000 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய், 1500 ரூபாய் லாஸ் வருது. உங்கள் லாஸ் லிமிட்டை க்ளோஸாக வருதா, எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் பார்க்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் 6 மணி நேரத்தில் பல வாட்டி கிடைக்குது. இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஆப்ஷன் பையுக்கும் நான் ட்ரேடிங் பண்ணுற ஆப்ஷன் பையுக்கும் வெரைட்டி என்னன்னு கேட்டால், நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணுறீங்க. நான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஆனால் நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் நானும் ப்ராஃபிட்டில் வரேன்னா அதையும் முடியல. அப்போ இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி என்னாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா அப்போ மார்க்கெட் எவ்வளோ கடினமானது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் வர ப்ராஃபிட்காக தினமும் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. 10 நாள் லாஸ் பண்ணுறோம், 2 நாள் சம்பாதிக்கிறோம், என்ன யூஸ் இருக்குது அதில்? ஒரு யூஸும் இல்லை. மந்த்லி வைஸ் பார்த்தா நீங்கள் லாஸஸில் தான் இருப்பீங்க. அப்போ இது ஒரு நல்ல பிஸ்னஸாக, நம்ம பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லா இல்லை. இது ஒரு மாதத்தோடு நின்றுடுச்சுன்னா பரவாயில்ல, நம்ம அப்படியா இருப்போம்? கண்டினியூஸாக பண்ணுவோம், கடன் வாங்கி பண்ணுவோம், இருக்கிற நகையெல்லாம் விற்று பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஓகே நாளைக்கு திருப்பிடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். நம்ம தான் இங்கே ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே மார்க்கெட்டுக்கு. அப்போ எப்படி அந்த மாதிரி எண்ணம் வரும்? வரவே வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டை கண்டிப்பாக நம்ம யாராலையும் பீட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நம்மளோட எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை ட்ரை பண்ண கற்றுக்கணும், அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த நாள்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை வளர்த்துக்கணும். உங்களை நீங்களே கைட் பண்ணிக்கணும். மற்றவங்க சொல்லி உங்கள் காசை நீங்கள் கொடுத்து அவங்க அதுக்கு பதில் சொல்லி அதுக்கு ஒபீடியன் பண்ணுற நீங்கள் ஏன் உங்கள் காசுக்கு நீங்களே முதலாளியாக இருந்து அதை ஒபே பண்ணி அந்த ரூலை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியாது? ஏன் அது இந்த மாதிரி உங்களுக்கு தோணவே மாட்டுது? 6000, 10,000, 50,000, 1 லட்சம் கிளாஸ் போகிறீங்க, அவங்க சொல்கிறத அப்படியே நம்புறீங்க. ஏன் இதை உங்களுக்காகவே நீங்கள் ரெடி பண்ணி இப்படி இருக்கணும், இப்படி தான் எல்லா ட்ரேடர்ஸும் சொல்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் அந்த 1 லட்சத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன் இதெல்லாம் நமக்கு தோண மாட்டுது? தோணணும். தோணுனா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். முதல் ரூல் கேபிட்டலை சேவ் பண்ணணும். ப்ராஃபிட் கேபிட்டலை சேவ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும். 2வது ரூலு, ஒரு நாளில் 2 லாஸ் வந்துடுச்சா அன்றைக்கான ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். மார்க்கெட்டை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இதோட மார்க்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணால் நம்ம மைண்டும் டேமேஜ் ஆகிடும், நம்ம டிமேட்டில் இருக்க மணியும் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் வரணும். இந்த 2வது ரூலையும் ஃபாலோ பண்ணும். 3வது ரூலு, ட்ரேடிங் அப்படின்றது நம்ம லைஃபோட மிகப்பெரிய க்ரோத் அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது லைஃபோட ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ட்ரேடிங் சால்வ் பண்ணாது. ட்ரேடிங் லைஃபோட ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் தான் பண்ணும் ஃபினான்ஷியல் வைஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் உங்கள் மைண்டு மாறிடுச்சுன்னா உங்கள் டிமேட்டில் இருக்கிற அமௌண்ட்டு காலி. இது உண்மை தானே? பல பேருக்கு டெய்லியும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ இந்த 3 ரூலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கேபிட்டலை சேவ் பண்ணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் தானாக வரும். ஒரு நாளில் 2 லாஸ் வந்தால் அதோட அந்த நாளில் ட்ரேட் பண்ணாதீங்க, மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ட்ரேடிங் தான் நம்மளோட லைஃபோட மிகப்பெரிய சோர்ஸு. நம்மளோட பெரிய பிரச்சனையே இந்த ட்ரேடிங் தீர்த்துரும், லைஃபோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இடம் தான் ட்ரேடிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை
குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த 3 ரூலையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த டெப்ரெஷன், இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை யார்கிட்ட கொட்டுறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு இந்த 3 ரூல் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதம் பெரிய மார்க்கெட்டில் ஒரு பெரிய மணி நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், நம்மளோட பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் வச்சுக்காதீங்க. இது ஆப்போசிட் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பேக் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் அதிகம். மார்க்கெட்டில் எத்தனை பேர் மாதம் இந்த மாதத்தில் இந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய மணியை வச்சு இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரேடிங் நீங்கள் நினச்சி வந்தால் அதால் பிரச்சனை தான் வருமே கண்டி, அதால் சொல்யூஷன் கிடைக்காது. இதுதான் இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் ப்ரெஷர் மனுஷனுக்கு. இந்த ப்ரெஷரை கண்டிப்பாக நீங்கள் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கணும். ட்ரேடிங்கில் வரக்கூடிய மணி உங்களோட லைஃபோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது, அது அதிகப்படியான பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தை உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக விதைங்க. ட்ரேடிங்கில் வரக்கூடிய மணி ஒரு பேசிவ் இன்கம் தான், அது கரெக்டாக மந்த்லி சேலரி மாதிரிலாம் கிடையாது. சில ட்ரைனிங் சென்டரில் என்னென்னமோ சொல்லுவாங்க, உங்களை எப்படியோ அட்மையர் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ப்ராஃபிட் பண்ண மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் கண்டு எல்லாம் அதிசயமாக நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களை அட்மையர் பண்ணுறதுக்காக தான். நான் ஒன்று கேட்குறேன், இதுக்கு பதில் கிடைக்குமா? எவ்வளோ பேர் ட்ரேடிங் போகிறீங்க, எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஏங்க அப்போ உங்களாலலாம் ப்ராஃபிட் பண்ணவே முடியல? ஏன் சொல்லித்தரவரால் முடியல? சொல்லித்தரவர் ரியலான ஒரு ட்ரேடரா அப்படின்னு நீங்கள் என்னைக்கா செக் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எத்தனை மெண்டாஸ் கிட்ட போகிறீங்க? எல்லா மெண்டாஸும் ட்ரேடராக இருக்காங்க. அதில் 90-80 பேர் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சியாக தான் இருப்பாங்க. நான் கூட மார்க்கெட்டை ஒரு மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருந்து மார்க்கெட் இப்படி போகும், அப்படி போகும், இந்த இடத்துல இப்படி ஆகும் அப்படின்னு என்னால் கூட சொல்ல முடியும். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட சொல்லுவான். நீ அதில் லைவில் ட்ரேடில் உட்காந்து ப்ராஃபிட் பண்ணுவியா? அந்த மாதிரி மெண்டார்ஸை பிடிங்க. கன்சல்டன்சியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரியல் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியே வரவே மாட்டாங்க, சொல்லியும் தர மாட்டாங்க. சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மெண்டார்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் அதை கூட பண்ண மாட்டோம். யாராவது ஒரு மெண்டார்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு சொல்லித்தராங்கன்னா, ஐய 2000மா, அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் 1,00,000 ரூபா கேட்குறாரு, அவர் பெரியவரா 2000 பெரியவரா அப்படின்ற அந்த திங்கிங் தான் வருமே கண்டி, குவாலிட்டியை நம்ம விரும்பவே மாட்டோம். அது சில பேருக்கு அப்படி தாங்க இருக்குது, நானே பார்த்துட்டேன். சில பேருக்கு பெரிய பணம் கொடுத்து வாங்கினா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது ரியல் ஹியூமன் டிஃபெக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேணாம், அதை விட்டுருவோம். அப்போது உங்களோட ரிஸ்க் appetite அப்படின்றது வேறு, உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்றது வேறு, உங்கள் எமோஷன் ஸ்ட்ரென்த்ன்றது வேறு, உங்களோட மென்டாஸோட அந்த கேப்பபிலிட்டி வேறு. அப்போ அவங்க சொல்கிறது எப்படி உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். அதாவது அங்கே சொல்லித்தரக்கூடிய அந்த காப்பி ட்ரேடிங் மைண்ட் செட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது உங்களுக்கு டேஞ்சர்ஸ். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணுன்னா ஓனாக சிஸ்டமாக, ஓனாக ஸ்ட்ராட்டஜி எடுங்க, ஓனாக சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்கள், திங்கிங் பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை அந்த லாஸ்லேருந்து வெளியே வர்றது தான். அந்த லாஸை போய் மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் புத்திசாலித்தனமாக இருக்காது. ஓகேங்களா? இதுதான் உங்களை பெரிய லெவலில் பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடியது. அதனால் ட்ரேடர்ஸ் நீங்கள் தான் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும். ஒரு ட்ரேடர்ஸ்க்கு எது தேவைன்னா, ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும், ஒரு ஜேர்னல் வேணும், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றிய பிளான் வேணும், செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது முக்கியமாக வேணும். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா, மார்க்கெட்டில் உங்களுடைய அந்த யதார்த்தமான அந்த லைஃபு, டெய்லி லாஸ் பண்ணக்கூடிய அந்த லைஃபு டோட்டலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதுதான். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்றதுனால நான் ஒரு மென்டார்ஸ் எல்லாம் கிடையாது, நான் யாருக்கும் டியூஷனும் எடுக்கிறது கிடையாது, நான் எந்த ஒர்க் ஸ்டேஷனும் நான் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. எனக்கு ஒர்க் ஸ்டேஷனாகவே பிடிக்காது. நான் படிக்கிற காலத்துலேருந்து டியூஷனே நான் போனதும் கிடையாது. எல்லாமே நானாக தான் டெவலப் பண்ணிக்கிறது.
11 வருஷம் 12 வருஷம் ஆக போகுது. இதுக்கு மேலே நான் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தெரியும், ஆனால் எல்லாமே பழைய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கே கண்டி, நாளைக்கு மண்டேல 9:15லேருந்து 3:30க்குள்ளே என்ன நடக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது. 3:30க்கு மேலே தான் அது எனக்கு தெரியும். இது எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்போ இதை யார் வேணால் சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ். அதனால தான் ரொம்ப பேர் கேட்குறதுனால நான் இந்த ஒர்க் ஸ்டேஷன்லாம் பண்ணுறது கிடையாது. அது என்னை பொறுத்தவரையும் வேஸ்ட்டு. நான் லைவாக அனுபவத்தை கற்றுக்காத போது மற்றவங்களோட அறிவை நம்பி நான் ட்ரேட் பண்ணால் அது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டு எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேறுபடலாம், மாறுபடலாம். அது நான் குறைலாம் சொல்லலை. பட் ட்ரேடிங் பண்ணக்கூடிய மென்டார்ஸாக தேடுங்க. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ். மார்க்கெட் கன்சல்டன்சியை தேடாதீங்க. மார்க்கெட் கன்சல்டன்சியாக இருந்தால் அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.